இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது பேசிக் பார்க்க போகிறோம். இதோடைய பேர் வந்து உடான். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல ஆரம்பத்தில் உடான் அப்படிங்கிறது ஜம்ப் அப்படி சொல்லியிருந்தோம். எப்படி ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். பாருங்கள், நிலை பாருங்கள். இந்த மாதிரி பக்கவாட்டு நிலை நம்ம, அதாவது ஒரு கால் முன்னாடி இருக்கணும், ஒரு கால் பின்னாடி இருக்கணும், ஒண்டி நிலை நிற்கிறோம். இங்கேருந்து ஸ்லோவாக பின்பக்கமாக கிறுக்கியில் திரும்புகிற மாதிரியே திரும்பணும். ஆனால் இந்த தடவை காலை இந்த மாதிரி தூக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் லெக்கை வந்து சஃபில் பண்ணணும். அதாவது காலை வந்து மாற்றி ஒரு ஜம்ப் பண்ணி திரும்புகிறோம், ஒரு திரும்பணும். இது வந்து முதல்ல திரும்புறதுக்கான ப்ராக்டிஸ். எப்படி ஜம்ப் பண்ணி திரும்புறது அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸு. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். நேராக நிலை நிற்கிறேன். 1 2 3. இந்த மாரி லெக் வந்து சஃபில் ஆகி கரெக்டாக இந்த பொசிஷன் வந்துடணும். திரும்பவும் செய்கிறேன், கவனிங்க. நேராக நிற்கிறோம். 1 2 3. ஸோ இந்த மாதிரி ஜம்ப் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக கீழே இடிச்சிக்காம கீழே விழாத அளவுக்கு உங்களுக்கு ஜம்ப் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து உடான் கூட நம்ம என்ன பண்ணோம், 2 வெட்டை வந்து ஆட் பண்ணுறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நேராக நிற்கிறேன், பாருங்கள். 1, அதேமாரி ஜம்ப் பண்ணுறோம். 2 3. ஸோ வெட்டு வந்து 2ஆக நம்ம செய்கிறோம். திரும்ப நான் உங்களுடைய திசையில் செய்கிறேன் பாருங்கள். நேராக நிற்கிறோம். 1 2 3. 1 2 3. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது, உடான் செய்யும்போது கவனிக்க வேண்டியது உங்கள் காலை தூக்குறது தான். இப்போ நீங்கள் நேராக நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னாடி வந்து லெஃப்ட் லெக் இருக்கும், பின்னாடி ரைட் லெக் இருக்கும். ஸோ உங்கள் ரைட் லெக்கை நீங்கள் தூக்கி பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா செய்யணும். பாருங்கள், இங்கேருந்து ரைட் லெக் தூக்குறோம், அப்படியே ஜம்ப் பண்ணும்போது லெக் வந்து சஃபில் பண்ணணும். 2 வெட்டு நீங்கள் பயிற்சி பண்ணணும். ஸோ இதை எப்படி தொடர்ந்து செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நேராக நிற்கிறோம், உடான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணலாம். நேராக நின்று பாருங்க, நேராக நிற்கிறேன். இது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் கிடைச்சிடும், பேலன்ஸும் கிடைச்சிடும். ஈஸியாக உங்களால் இந்த உடானை கற்றுக்க முடியும். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் உடான் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பாக செஞ்சீங்கன்னா உடான் வந்து நீங்கள் காலை தூக்கும்போது காலை தப்பாவோ உங்கள் பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது இந்த கொம்பு வந்து உங்கள் காலில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக செய்யுங்க. அவசரமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்லா பாருங்கள். 1க்கு 2 தடவை வீடியோ பார்த்து பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு வித்தியாசமான சுவிட்ச் முறை, வித்தியாசமான பேசிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.